அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் 205 பேர் ராணுவ வானூர்தி மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற நாளில் இருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறார். அதில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவரவர் நாடுகளுக்கே திருப்பி அனுப்புவது மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் புள்ளி விவரப்படி சுமார் 18,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி வசிப்பதாக தெரிகிறது. மொத்தமாக அமெரிக்காவில் 10.5 லட்சம் பேர் சட்டவிரோதமாக வசிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்தியா, சீனா, பிரேசில், கொலம்பியா நாடுகளில் இருந்து F1 மற்றும் M1 விசா பெற்று அமெரிக்கா வரும் மாணவர்கள் விசா காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். இதில் மிக அதிகபட்சமாக இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 7,000க்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவியர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்றனர். H1B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களும் விசா காலம் முடிந்த பிறகும் அங்கேயே தங்கியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் 205 பேர் ராணுவ வானூர்தி மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் வானூர்தி எப்போது அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டது, எப்போது இந்தியா வந்து சேருகிறது என்பது போன்ற தகவல்கள் எதுவும் கூறப்படவில்லை. C-17 ராணுவ வானூர்தி ஒன்று சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுடன் புறப்பட்டுச் சென்றுள்ளதாக மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.